சோமாபுரம் கிராமத்துல கனக்கையா காந்தம்மா தம்பதிகளை பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லாருமே சிரிப்பாங்க. அவங்களுக்கு 10 ஏக்கர் வயலோட வீட்ல நிறைய பணமும் இருந்துச்சு. ஆனா பிச்சைக்காரங்க யாராவது அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க இருக்கிற நிலைமைய பார்த்து பாவப்பட்டு அவங்க பிச்சை போட்டுட்டு போவாங்க. கனகையா எந்த அளவுக்கு கஞ்ச பிசினாரினா, காலையில பல்லு தேய்க்கிறதுக்கு வேப்ப குச்சி கூட அவன் வீட்டு மரத்துல இருந்து உடைக்க மாட்டான், பக்கத்து வீட்டு மரத்துல இருந்து திருடுத்தனமா உடைச்சுதான் அதுல பல்லு தேய்ப்பான். ஊர்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கைய வீசிக்கிட்டு தான் போவான். ஒரு பழம் கூட வாங்கிட்டு போக மாட்டான். ஆனா திரும்பி வரும்போது அங்க இருக்கிற பழங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துருவான். இன்னொரு பக்கம் காந்தம்மாவை பத்தி பேசணும்னா, வீட்டுல இருக்கிற எலிங்க எல்லாம் இவ செய்யற சமையல சாப்பிட முடியாம பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிடுங்க. ஒரு நாள் குழம்புல உப்பு அதிகமாகும் போது அந்த குழம்பு தூக்கி போட விருப்பம் இல்லாம அதுல தண்ணிய ஊத்தி 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்ட குடும்பம் அது. அது வெயில் காலம், மதிய நேரம் சரியான வெயில். கனக்கையா வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு தேஞ்சு போன செருப்ப தைச்சுக்கிட்டு இருந்தான். இந்த செருப்பை வாங்கி 5 வருஷம்தான் ஆச்சு, அதுக்குள்ள பிஞ்சிடுச்சே. இதை தைக்கலான்னா எப்படியும் 1 ரூபாய் செலவாகும். அந்த 1 ரூபாய் கையில இருந்தா அதுக்கு 4 பீடி வாங்கி பிடிக்கலாமே. என் கைக்கு என்ன பிரச்சனை? பேசாம இதை நானே தைக்கலாமே. இப்படி பணத்தை சேர்த்து வச்சாதான் நாளைக்கு வாழ்க்கைய ராஜா மாதிரி வாழ முடியும். உள்ள காந்தம்மா மோர் கலக்கிக்கிட்டு இருந்தா. ஒரு கிளாஸ் தயிருக்கு 10 கிளாஸ் தண்ணியே கலந்தா. பால்கார பால் சரியா கொடுக்க மாட்டேங்கிறான்னு ஊர்ல எல்லாரும் கத்துறாங்க. ஆனா எனக்கு அவன் வாரத்துக்கு ஒரு நாள் தான் பால் கொடுக்கறான். மிச்சம் இருக்கிற பாலை உரம் ஊத்தி வச்சுட்டா 1 வாரத்துக்கு தயிரா பயன்படுது. மோரு ரொம்ப தண்ணியா இருந்தாதான் அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதே நேரத்துலதான் அவங்க வீடு இருக்கிற தெருவுல ஒரு மாட்டு வண்டி அவங்க வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வண்டியில இருந்து பட்டணத்துக்காரங்களான பத்ரையாவும் பொண்டாட்டி சுஜாதாவும் இறங்குனாங்க. 2 பேர் கையிலயும் 2 பெரிய பை இருந்துச்சு. அவங்க கனக்கையாவுக்கு தூரத்து சொந்தம். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி சொந்தக்காரங்களை பாக்குறதுக்காக ஊர் ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வண்டி விட்டு இறங்கின பத்ரையாவை பார்த்த உடனே கனக்கையாவுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. கனக்கையா அவன் மனசுக்குள்ள, அட கடவுளே, இந்த பட்டணத்துக்காரங்க எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்காங்க? கையில 2 பைய வச்சிருக்காங்களே. எப்படியும் 1 மாசம் தங்குற யோசனையில வந்திருப்பாங்களோ. இவங்க வந்தாலே என் கையில இருக்கிற பணத்தை செலவு பண்ணிடுவாங்களே. இல்ல எப்படியாவது அவங்களையே பணத்தை செலவு பண்ண வைக்கணும். அதே நேரம் வெளியே வந்து காந்தம்மா அவங்க 2 பேரையும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சான். ஆனா வேற வழி இல்லாம முகத்துல வராத ஒரு சிரிப்பா வரவழைச்சுக்கிட்டு போய் அவங்கள வரவேற்தான். என்னடா கணக்கையா, நல்லா இருக்கியா? வெயில் காலமாச்சே, அதான் என் பொண்டாட்டி கிராமத்தை போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னா. அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். வாங்கண்ண, வாங்க. நீ எப்படி இருக்கீங்க? நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னாச்சு காந்தம்மா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? என்னன்னு சொல்றீங்க அண்ணி? 2 வருஷமா எங்க ஊர்ல ஒரே வறட்சி, மழை கொஞ்சம் கூட பெய்யவே இல்ல. அதனால எங்க ஊர்ல எல்லார் வீட்டுலயும் தரித்திரம் தான் உக்காந்துக்கிட்டு இருக்கு. நீங்க வரீங்கன்னு முதவே சொல்லியிருந்தா நான் தூக்குல தொங்கி இருந்திருப்பேன். ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்கள பட்னியா போடுறத விட என் உசுர மாச்சிக்கிறது தானே ரொம்ப நல்லது. ஆமா மச்சான், எல்லாமே நஷ்டமா போச்சு. நானே 2 நாளா சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வந்த உனக்கு ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுக்க கூட என்கிட்ட பணம் இல்ல. என்ன மன்னிச்சிடு மச்சான். அப்படின்னு அவங்க சொன்னது கேட்டு பத்ரையா சுஜாதா 2 பேரும் வருத்தப்பட்டாங்க. பாவம், இவங்க உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல. இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க. இவங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா வந்திருக்க வேண்டாம், தேவையில்லாம அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறோமேன்னு நினைச்சாங்க. ஐயோ கணக்கையா, வருத்தப்படாத. நீ நல்லா இருக்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியாது. சரி, கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல. நான் சாப்பாட்டு செலவை பாத்துக்கறேன். கனக்கையாவும் காந்தம்மாவும் 2 பேருமே ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டு சந்தோஷமா கண்ணடிச்சுக்கிட்டாங்க. அவங்க வலையில சரியா மாட்டிட்டாங்கன்னு. சரி, இன்னைக்கு நாம எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடலான்னு சொல்லி பத்ரையா கனக்கையா கிட்ட 100 ரூபாய் கொடுத்து நல்ல பெரிய மீனா வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அப்படி மீன் வாங்குறதுக்காக கனக்கையா பத்ரையா 2 பேருமே மீன் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் மதிய நேரம் நடந்து போய்கிட்டு இருக்கிறதுனால வெயிலும் அதிகமா இருக்கிறதுனால ரொம்பவும் தாகத்தால 2 பேருமே கஷ்டப்பட்டாங்க. இது இப்படி இருக்கும்போது கனக்கையா அவனுடைய மனசுக்குள்ள, இந்த பட்டணத்துக்காரனுங்க சரியான முட்டாளா இருப்பானுங்க போல. 4 சொட்டு கண்ணீரை விட்டா போதும், பாக்கெட்டில் இருந்து பைசாவை உடனே எடுப்பானுங்க. இந்த 100 ரூபாயில 30 ரூபாய்க்கு சின்ன மீனை வாங்கிட்டு பாக்கி இருக்கிற 70 ரூபாயை யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வைக்கிறேன். கேட்டா மீன் வேலை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிடுவேன். நான் என்ன சொன்னாலும் இவனுங்க நம்புவானுங்க.
ஆனா போற வழியில பத்ரையாவுக்கு தாகம் இன்னும் ரொம்ப அதிகமாச்சு. கணக்கையா, தொண்டை ரொம்ப வறண்டு போச்சு, தாகமா இருக்கு. இங்க எதனா குடிக்க இளநீ கிடைச்சா வாங்கி கூட. கணக்கையா மனசுக்குள்ள இவனுக்கு தாகத்தை தீக்க இளநீதா வேணுமா, வீட்டுக்கு போய் பேசாம பானை தண்ணியே குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஆனா வெளியில மட்டும் அதை அவன் காட்டிக்கல. சரி மச்சான், உனக்கு இல்லாததா? வழியில கடை இருக்கு, ஆனா என்கிட்ட ஒத்த ரூபா கூட இல்லையே. பத்ரையா அவன் சட்டப்பையில இருந்து ஒரு 10 ரூபாயை எடுத்து கொடுத்தான். கடைக்கு போனதுக்கு அப்புறமா கணக்கையா பத்ரையாவுக்கு மட்டும்தான் ஒரு இளநீய வாங்கி கொடுத்தான். மச்சான், எனக்கு இளநீ ஒத்துக்காது, அப்புறம் ஜலதோஷம் பிடிச்சிடும். எனக்கு வேண்டாம் மச்சான், பேசாம நீயே குடிச்சிடு. அப்போ பத்ரையா அவனுடைய மனசுக்குள்ள, பாவம் கணக்கையா எவ்வளவு நல்லவன், அவன் சாப்பிடலனாலும் எனக்கு வாங்கி கொடுக்கறான் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். மார்க்கெட்டுக்கு போய் பேரம் பேசி 25 ரூபாவுக்கு மட்டும் சின்ன சின்ன மீனை மட்டும் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. மிச்சம் இருக்கிற 75 ரூபாவை சந்தோஷமா கணக்கையா அவனுடைய சட்ட பையில எடுத்து வச்சுக்கிட்டான். புருஷன் கூட நிறைய மீனை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா காந்தம்மா அந்த கூடையில இருக்கிற மீன் எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. மழை பெய்யும் போது அடுப்பு பக்கத்துல மீன் எல்லாம் தயாராச்சு. அவ்வளவு நேரம் சுஜாதா அங்கதான் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி குடிக்கிறதுக்காக அவங்க எழுந்திருச்சு உள்ள போனப்போ அந்த நேரத்துல அந்த மீனை பார்த்து காந்தம்மா அவ மனசுக்குள்ள இப்படி நினைச்சா, பரவாயில்லையே, என் புருஷன் கூட நிறைய சின்ன மீனை வாங்கிட்டு வந்திருக்காருன்னா கம்மி காசு கொடுத்து மிச்ச காசை அவரு சட்டப்பையில வச்சுக்கிட்டு இருப்பாரு போல. இப்ப இந்த மீன்ல இருக்கிற வால் பகுதி, தலைப்பகுதி இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்துல எடுத்து போட்டுடுறேன். அதே மாதிரி நடுவுல இருக்கிற சதப்பகுதியும் ஒரு கிண்ணத்துல வச்சிடுறேன். சதப்பகுதியை நாளைக்கு காலையில நாங்க ரகசியமா சமைச்சு சாப்பிட்டுப்போம். இந்த பட்டணத்துக்காரங்களுக்கு பெருசா என்ன தேவை, மீன் குழம்பு சுவையா இருந்தா போதுமே, அதுக்கு வாலும் தலையும் பத்தாதா? இதுல புளி அரைச்சு ஊத்த வேண்டிய அவசியமும் இல்ல. நேத்து புளிச்சு போன தயிர் இருந்துச்சு, அதுல இந்த மீனை ஊற வச்சு நல்லா கொதிக்க விட்டா புளிப்பு வந்துரும். எப்படியும் நம்ம நிலைமைக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. சுஜாதா மறுபடியும் வந்த உடனே காந்தம்மா மறுபடியும் நாடகத்தை ஆடினா. பாத்தீங்களா அண்ணி, உங்கள மாதிரி மகாலட்சுமி எங்க வீட்டுக்கு வரவே நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா எங்க தரித்திரத்தால பாவம் நீங்களும் கூட எங்க கூடவே அடுப்புக்கு முன்னாடி வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க. சுஜாதா அவ போட்ட நாடகத்தை நம்பி, ஆட பரவாயில்ல விடு காந்தம்மா, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி காந்தம்மா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா. கணக்கையா சொன்ன மாதிரியே காந்தம்மா வாலு, தலைப்பகுதி இத மட்டுமே அவங்க இலையில பரிமாறினா. ஆனா இவங்க புருஷ பொண்டாட்டி 2 பேருமே எதையுமே சாப்பிட்டுக்கல. என்ன கணக்கையா, நீங்க சாப்பிடலையா? ஐயோ வேண்டாம் மச்சான், பாவம், நீங்க செலவு பண்ணி வாங்கின மீன் அது. நீங்க வயிறார சாப்பிடுங்க, எங்களுக்கு என்ன இருக்கு, மிச்ச மீதி குழம்பு இருந்தா கூட ஊத்திக்கிட்டு சாப்பிட்டுடுவோம். பத்ரையா சுஜாதாவுக்கு அவங்க நிலைமைய பார்த்து கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. பாவம், அவங்க சாப்பிடலையேன்னு சொல்லி இவங்க வருத்தம் தான் பட்டாங்க. அவங்க இலையில இருக்கிற அந்த வாலு, தலை இத மட்டுமே சாப்பிட்டுட்டு அவங்க படுத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில காந்தம்மா அடுப்பு கிட்ட சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருந்தா. அடுப்பு கூட பத்த வைக்கவே இல்ல. பத்ரையா எழுந்திருச்சு கொஞ்சம் காஃபி இருந்தா போட்டு கொடுமா அப்படின்னு கேட்டான். ஐயோ அண்ணன், வீட்டுல டீ தூள், சக்கரை, காப்பி தூள் எதுவும் இல்ல. எங்க வீட்டுல எல்லாமே எப்பவோ தீந்து போச்சு. பட்டணத்துல எழுந்திரிச்சதும் நீங்க எல்லாரும் காப்பி குடிப்பீங்க இல்லையா, எங்க நேரத்தை பாத்தீங்களா? வீட்டுக்கு வந்த உங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு கொடுக்காத நிலைமை எங்கள நிலைமை. அப்ப இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த கனகையா வந்து, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மச்சான், இதோ நான் பக்கத்து வீட்டு ராமையா வீட்டுக்கு போய் அவன் கை கால பிடிச்சாவது ஒரு 10 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காப்பி தண்ணி போட்டு தரேன் அப்படின்னு கிளம்புனான். பத்ரையாவுக்கு கனகையா சொன்னது கேட்டு ரொம்பவும் வருத்தமாயிடுச்சு. உடனே கனகையாவை போய் தடுத்து, ஒரு 10 ரூபாய்க்காக மத்தவங்க கைய காலை எதுக்கு பிடிக்கணும், நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது, இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டான். மச்சான், வீட்டில் குளிக்கலாம் அப்படின்னா நீங்க பயன்படுத்துற சோப்பெல்லாம் எங்க வீட்டில் இல்லை. அதுக்குன்னு நாங்க பயன்படுத்துற செங்கலை தேய்ச்சி உங்களால குளிக்க முடியாது. பேசாம கடைக்கு போய் அப்படியே சோப்பு, முந்திரி பருப்பு, எண்ணெய்லாம் வாங்கணும். அப்புறம் மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு கோழிக்கறியும் வாங்கணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டான். அப்ப பத்ரையா கணக்கு போட்டு சரின்னு ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து கணக்கையா கிட்ட கொடுத்தான். கணக்கையா முகம் சந்தோஷத்துல வெளிச்சமாயிடுச்சு. ஆனா பத்ரையா, இன்னைக்கு என்னோட தயவால இவங்க நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு சந்தோஷப்பட்டான். நேத்தை விட இன்னைக்கு நிறைய லாபம். இன்னும் இவங்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியலையே. 2 நாள்ல எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன். இந்த சோப்பு விலை அதிகமானதெல்லாம் வாங்கக்கூடாது, விலை கம்மியானதா வாங்கணும்.
அப்படியே 10 ரூபா கொடுத்து பிராய்லர் கோழியை வாங்கிட்டு போய் கொடுத்து நாட்டுக்கோழின்னு சொல்லிக்கலாம். இப்படியே அங்க 3 நாள் போச்சு. பத்ரையாவோட பையில இருக்கிற பணம் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு நாடகம் ஆடி கண்ணுல கண்ணீரோட காந்தம்மா கனகையா 2 பேருமே அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. பாவம், இது அந்த அப்பாவிங்க 2 பேருக்குமே தெரியவே இல்ல. 3வது நாள் ராத்திரி சுஜாதாவுக்கு தூக்கமே வரல. வெயில் காலம் அனலா இருந்துச்சு, தொண்டையும் வறண்டு போச்சு. தண்ணிய குடிக்கலாம் அப்படின்னு அவ சமையல் அறைக்குள்ள வந்தா. இருட்டுல தெரியாம சமையல் அறையில இருக்கிற ஒரு பானையை மோதினதுனால அதோட மூடி கீழே விழுந்துச்சு. அப்ப அந்த பானைக்குள்ள இருந்து கமகமன்னு நெய் வாசம் வெளியில வந்துச்சு. அதே மாதிரி சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ எல்லா பொருளுமே இருந்துச்சு. சர்க்கரை, காப்பி தூள், டீ தூள், அப்புறம் நெய், அப்புறம் எண்ணெய் எல்லாம். இத பார்த்து சுஜாதாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது, இவங்க 2 பேரும் சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நாங்க தரித்திரத்துல வாழ்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல என்னெல்லாம் மளிகை சாமான் இருக்குமோ எல்லா மளிகை சாமானையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் சுஜாதாவுக்கு கனகையா காந்தம்மா ஆடுற நாடகம் என்ன அப்படின்னு புரிஞ்சுது. இவங்க ஏழைங்க இல்ல, நம்மள ஏமாத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு புருஷன் கிட்ட போய், ஏங்க ஏங்க வந்து அந்த சமையல் அறையில பாருங்களேன், இவங்க வீட்டுல எதுவுமே இல்லன்னு நம்ம கிட்ட சொன்னாங்க இல்லையா? ஆனா இப்போ அந்த சமையல் அறைக்குள்ள போய் பார்த்தா ஒரு பணக்கார வீட்டுல இருக்க வேண்டிய மளிகை சாமான் எல்லாமே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட இருக்கிற காசை போடுங்க தான் இவங்க நாடகம் ஆடுறாங்க போல. நாம எந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருந்திருக்கோமே. நீ என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அப்போ இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு தான் என்கிட்ட இருந்து பணத்தை எல்லாம் வாங்குறாங்களா? இது தெரியாம அப்பாவியா இருந்திருக்கனே. இப்ப இதுக்காக சண்டையெல்லாம் போட முடியாது. பேசாம விடிய காலையிலேயே ஊருக்கு கிளம்பலாம், இல்லனா பஸ்ஸுக்கு கூட காசை விட்டு வைக்க மாட்டான். அப்படி சுஜாதா பத்ரையா 2 பேரும் அவங்க பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. அடுத்த நாள் விடிய காலையிலேயே பொழுது விடிஞ்சதோ இல்லையோ, சுஜாதா பத்ரையா 2 பேரும் ஒரு மாட்டு வண்டிய வர சொல்லி வீட்டுல இருக்கிற 2 பேருக்கிட்டே சொல்லாம உடனே அவங்க ஊருக்கு கிளம்பி ஓடி போயிட்டாங்க. காலையில விடிஞ்சதும் எழுந்துச்சு பார்த்த கனகையா காந்தம்மா 2 பேரும் அவங்க 2 பேரும் வீட்டுல இல்லைங்கிறத பார்த்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக மொத்தம் அன்னைக்கு காலையில அவங்க 2 பேரும் ஓடி போனதுனால கனகையா வீட்டுல இன்னைக்கு பண்டிகை நாள் தான். காந்தம்மா ஒளிச்சு வச்சிருந்த நெய், பருப்பு எல்லாத்தையுமே போட்டு சூப்பரா குழம்பு வச்சு 2 பேருமே வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா காந்தம்மா என் புத்திசாலித்தனத்தை? என் அழுகைய பார்த்து அந்த பத்ரையா மொத்த காசையும் என்கிட்ட கொடுத்துட்டான். இப்ப நம்ம வீட்டுக்கு 1 மாசத்துக்கு தேவையான மளிகை சாமானை வாங்கி போட்டுட்டு சொல்லாம கொல்லாம புருஷன் பொண்டாட்டி கிளம்பிட்டாங்க பாரு. ஆமாங்க, இந்த பட்டணத்துக்காரங்கெல்லாம் ஒரு ஆளா? நம்ம முன்னாடி எல்லாரும் தோத்துதான் போகணும். அவங்க கொடுத்த பணத்துல வாங்கி வச்ச மீன், கறி எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நல்லா சமைச்சு 2 பேரும் வயிறார சாப்பிடலாங்க அப்படின்னு காந்தம்மா சொன்னப்போ கனகையா காந்தம்மா 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. பத்ரைய மாதிரி அப்பாவி உறவு வீட்டுக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. வீட்டுக்கு வந்த உறவுகள் கிட்ட இருக்கிற பணத்தையே வாங்கி சமைச்சு சாப்பிடுற தெளிவு கஞ்ச பிஸ்னாரிங்களுக்கு தான் இருக்கும். இப்படி மத்தவங்க பணத்துல நாம சந்தோஷமா வாழ முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க யாராவது நம்மள சுத்தி இருந்தா அவங்கள கொஞ்சம் தள்ளி வச்சு நாம ஒதுங்கி நிக்கிறது தான் நமக்கு நல்லது. கிருஷ்ணாபுரம் கிராமத்துல சூரியன் நெருப்பாள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தான். ஆனால் காத்துக்கு மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாம் காஞ்சு போய் உதிர்ந்து போச்சு. பறவைங்க கூட குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லாம தரையில விழுந்து உசுர விட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆடு மாடெல்லாம் சாப்பிட புல்லு கூட இல்லாம எலும்பு கூட மாறிடுச்சு. பொழப்பு எதுவும் இல்லாததுனால நிறைய பேர் ஊரை மாத்திக்கிட்டே போயிட்டாங்க. பல வருஷமா அந்த ஊர்ல மழையே பெய்யல. ஊர்ல இருக்கிற குளம், குட்டை எல்லாமே தண்ணி இல்லாம வத்தி போச்சு. அந்த காஞ்சு போன ஆத்துல அங்கங்க செத்து போன மீனோட எலும்புங்க மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஆத்தையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்த மீனவனான மாணிக்கத்தோட பொழப்பம் கூட அதே மாதிரிதான் மாறிடுச்சு. 2 நாளா அந்த வீட்டுல சாப்பிட சாப்பாடும் இல்ல, தாகம்னால கூட குடிக்கிறதுக்கு ஒரு முடுக்கு தண்ணி கூட இல்ல. மாணிக்கம் அந்த ஆத்தங்கரையோரமா உட்காந்துக்கிட்டு அவனுடைய பழைய வலைய பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். அம்மா கங்கை அம்மா, எங்கம்மா போன? உன்னால தானமா என் வம்சமே வாழ்ந்திருக்கு. ஆனா இப்போ துளி தண்ணி கூட இல்லாம மிச்சம் இல்லாம எடுத்துக்கிட்டு போயிட்டியே. என் வலை காஞ்சி போன மாதிரி நானும் காஞ்சி போயிருக்கேன். நான் சாப்பாடு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுமா. உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் உடையிற அளவுக்கு வயிறு வலிக்குது.
வயிறெல்லாம் எரியுது. ஆம்பளை எனக்கே இப்படி இருக்கே. வீட்டில் என் பொண்டாட்டி எவ்வளோ கஷ்டப்படுவா. ஒரு ஆம்பளையா இருந்து அந்த குடும்பத்தை என்னால் எடுத்து நடத்த முடியல. என் பொண்டாட்டிக்கு ஒரு வேளை கஞ்சியை கூட என்னால் ஊற்ற முடியலையேம்மா. என்னை இந்த நிலைமைக்கு எதுக்காக ஆளாக்கன? யாருக்கிட்டையாவது பிச்சை கேட்கலான்னு பார்த்தா ஊரே இந்த நிலமையில தான் இருக்கு. இதில் நான் யாருக்கிட்ட கேட்பேன்? யாரு தான் எனக்கு உதவி செய்ய வருவாங்க? இந்த வறட்சி என்ன மண்ணோட மண்ணாக்கிடும் போலையேம்மா. அப்படின்னு மாணிக்கம் அழுதுகிட்டு இருக்கும்போது ரொம்பவும் சோர்வா மெதுவா கௌரி நடந்து வந்துகிட்டு இருந்தா. அந்த வெயிலுக்கு அவ காலெல்லாம் சூடா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. வேர்வை நெத்தியில இருந்து ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. அவ மயக்க போட்டு கீழே விழ போகும்போது, ஏங்க, உங்க அழுக எதுக்குமே தீர்வாகாது. ஏற்கனவே வறட்சியால நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல உங்க கண்ணில் கண்ணீர் பார்த்தா என் நிலைமை என்ன ஆகுறது? என்ன மன்னிச்சிடு கௌரி. இந்த குளம் காஞ்சி போயிருக்கிற மாதிரி தான் என்னுடைய மனசும் இப்போ ஈரம் இல்லாம காஞ்சி போச்சு. உன்னை மகாராணியா பார்த்துப்பேன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வந்தேன். ஆனா இப்போ ஒருவேளை கஞ்சியை கூட என்னால ஊத்த முடியல. அதை நினைச்சு நான் வருத்தப்பட மாட்டேனா? ஏங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க? இப்படி பசியால கஷ்டப்படுறதுக்கு நம்ம ஊரோட ஜமீன்தார் பூபதி ஐயாவோட வீட்டுக்கு போனீங்கன்னா, அவர்கிட்ட கொஞ்சம் நீங்க கெஞ்சி கேட்டீங்கன்னா அவரு ஒரு சேர அரிசியாவது கொடுப்பாரு இல்லையா? அவர்கிட்ட நிறைய அரிசி இருக்கா. அவரு நம்ம ஊர்லயே பணக்காரரு. அவரு மனசு வச்சு நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? அவன் ரொம்ப மோசமானவன் கௌரி. யாருக்கு என்ன ஆனாலும் அவன் கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வராது. ஆனாலும் உன்னோட பசியை தீர்க்கறதுக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போ. அப்படி மாணிக்கம் ரொம்பவும் கவலையோடவே ஜமீன்தார் வீட்டுக்கு நடந்து போனான். அவன் மனசுல ஜமீன்தாரை நினைச்சு ரொம்ப கவலையா தான் இருந்துச்சு. மெதுவா அவன் ஜமீன்தாரோட வீட்டுக்குள்ள போனப்போ அங்க இருந்த காட்சியை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஜமீன்தார் பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்திருந்தாரு. அவருக்கு முன்னாடி பெரிய தட்டுல சுட சுட சாப்பாடும் கூடவே கறி குழம்பும் இருந்துச்சு. அத உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஜமீன்தார் கறி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்கிற வளர்ப்பு நாய்க்கு எலும்பு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த சாப்பாடு மனத்துக்கு பாவம் மாணிக்கத்துக்கு பசி இன்னும் அதிகமாச்சு. அந்த நாய்க்கு இருக்கிற அதிர்ஷ்டம் கூட எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டான். ஐயா கும்பிடுறாங்க ஐயா. நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். எங்க வீட்டில் குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை. சாப்பிட்டும் 3 நாள் ஆச்சு. நான் கூட எப்படியாவது பசியை தாங்கிப்பேன். ஆனா என் பொண்டாட்டியால பசி தாங்க முடியாதுங்க ஐயா. தயவு செஞ்சு ஒரே ஒரு படி அரிசியை கடனா கொடுத்தீங்கன்னா மழை வந்து ஆத்துல தண்ணி நிறைஞ்ச உடனே மீன் பிடிச்சி அந்த கடனை நான் தீர்த்துடுவாங்க ஐயா. தயவு செஞ்சு என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. அதை கேட்டதும் ஜமீன்தாருக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. ஜமீன்தாருக்கு ஏழைங்களை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. அவங்களுக்கு உதவி செஞ்சா சொத்து எங்க கரைஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற பயம்தான் அது. ஏண்டா மாணிக்கம், நான் என்ன இங்க தர்ம சத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கேன்? வரவங்க போறவங்களுக்கெல்லாம் அரிசியை கொடுக்கறதுக்கு நானே உழைச்சி கஷ்டப்பட்டு இந்த சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். அதை தூக்கி உங்களுக்கு இலவசமாகவும் தரமாட்டேன், கடனாவும் தரமாட்டேன். கடனா கொடுத்தா உன்னால திரும்ப கொடுக்க முடியுமாடா? அப்படி சொல்லாதீங்க ஐயா. நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் அதை செய்ய தயாரா தான் இருக்கேன். என் ரத்தத்தை சிந்தியாவது நான் அந்த வேலையை செய்வேங்க ஐயா. என் வீட்டுக்கு இப்ப வேலைக்காரங்க தேவையில்லை. நீ மீன் பிடிக்கிறவன் தானே? தரையில வலைய வீசி என்ன பண்ண போற? போய் ஆகாயத்துல வலைய வீசு. ஆகாயத்துல மழை கொட்டுற மாதிரி மீன் கொட்டும், அதை பிடிச்சி சாப்பிடு. என்ன தொந்தரவு பண்ணாத, இடத்த காலி பண்ணு. டேய், இவன் நாத்தத்தை என்னால தாங்க முடியல. முதல்ல இவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிவிடு. என்னடா ஐயா சொன்னது கேட்கல? போ, ஐயா சொன்ன மாதிரி போய் ஆகாயத்துல வலைய வீசு. மல்லையாவுக்கு அது ரொம்ப பெரிய அவமானமா இருந்துச்சு. மனசாட்சி இல்லாம ஜமீன்தார் சொன்ன வார்த்தைங்க அவன் மனசை நொறுக்கி போட்டுருச்சு. அந்த நாய்க்கு கூட எலும்பு போடுறவன் மனுஷனுக்கு ஒரு கைப்பிடி அரிசி கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு வருத்தத்தோடவே அவன் ஜமீன்தார் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். கவலையா மாணிக்கம் ஜமீன்தார் வீட்டு விட்டு வெளியில வரும்போது எதிர்க்க அவனுடைய நண்பனான ரங்கையாவை பார்த்தான். ரங்கையா கிட்டத்தட்ட எலும்பு கூடு மாதிரி மாறி இருந்தான். என்னடா மாணிக்கம், ஜமீன்தார் வீட்டுக்கா போயிட்டு வர? அவர் எதனா கொடுத்தாராடா? அவனா கொடுப்பான். அந்த நாய்க்கு கூட அவன் சாப்பிட்ட எலும்பு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான்டா. ஆனா நமக்கு ஒரு கைப்பிடி அரிசி கூட தர மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லை, நம்மள அவமானப்படுத்தி அனுப்புறான்டா. அவன்லாம் நல்லா இருப்பானா?
நான் என்னை பத்தி கூட யோசிக்கலடா. என் பொண்டாட்டி தான் பாவம், அவ பசி தாங்க மாட்டா. என் பொண்டாட்டிக்கு கஞ்சி கூட ஊத்த முடியாம நான்லாம் ஏன் தான் உயிரோட இருக்கணும்? அப்படி சொல்லாதடா. பசி கொடுமை அனுபவிக்கிற நம்ம பொண்டாட்டிங்க நாம உயிரை விட்டுட்டோம்னா அடுத்து என்ன ஆவாங்கன்னு யோசிச்சு பாரு. என் பொண்டாட்டி சீதாவோட நிலைமையும் அதுதான். ஆனாலும் நான் தைரியமா தானே இருக்கேன். வா, நம்மள மாதிரி ஏழைங்களுக்கும் கடவுள் வழிய காட்டுவான் அப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்கவுங்க குடிசைக்கு போயிட்டாங்க. மாணிக்கம் வீட்டுக்கு வரும்போது பாவம் கௌரி திண்ணையில உயிரில்லாத பொண மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தா. அவ காலடியில வந்து மாணிக்கம் உட்காந்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சான். என்ன நம்பி வந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே அப்படின்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி நேரம் அந்த ஊர்ல ஒரு அதிசயம் நடந்துச்சு. திடீர்னு வெளியில வானிலை மாற ஆரம்பிச்சது. மேகங்கள் எல்லாம் கருப்பாகி சில்லுன்னு காத்தோட, அதுவும் சாதாரண காத்துல புயல் காத்தோட பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சது. வானத்துல இடி மின்னல் சத்தம். ஆனா அது சாதாரண மழை மாதிரி தெரியல. கடலுக்குள்ள இருந்து சூறாவளி காத்து உருவாகி அந்த கடல்ல இருக்கிற மீனுங்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டே அந்த ஊருக்கு வந்து மழையோட உருவத்துல அந்த மீனை கொட்ட ஆரம்பிச்சுது. மாணிக்கத்தோட வீட்டு வாசல்லையும் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மழை துளியோடவே ஏதோ கனமான பொருட்கள் விழுற சத்தமும் அவன் காதுல விழுந்துச்சு. மாணிக்கம் என்ன சத்தம் இதுன்னு வெளியில வந்து பார்த்தவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆகாயத்துல இருந்து மழை தண்ணி மட்டும் கீழே விழல, அதோட சேர்ந்து பெரிய பெரிய மீனுகளும் அவன் வீட்டு வாசல்ல விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஆகாயத்துல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கிற அந்த மீனுங்க எல்லாமே வெள்ளி மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மாணிக்கத்தால அத நம்பவே முடியல. கௌரி, கௌரி, கொஞ்சம் வெளியில வா. வந்து இங்க பாருமா. கடவுளுக்கு நம்ம மேல கருணை வந்திருக்கு. வந்து பாரு. பாவம் கௌரி மெதுவா எழுந்திருச்சு. செவுரு பிடிச்சுக்கிட்டு வெளியில வந்து பார்த்தப்போ ஆகாயத்துல இருந்து மீனுங்க இன்னும் கொட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. அத பார்த்து அவ ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. என்னங்க இது? அந்த கடவுளுக்கு நம்ம மேல கருணை வந்ததுனால ஆகாயத்துல இருந்து மீன் மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கானா? என்னால இத நம்பவே முடியலங்க. கௌரி, இது உண்மைதான். இன்னைக்கு காலையில அந்த ஜமீன்தாரு என்ன அவமானப்படுத்தனா. முடிஞ்சா ஆகாயத்துல வலைய வீசி மீன் பிடின்னு சொன்னானே, அது அந்த கடவுளோட காதுல விழுந்துடுச்சு போல. அதனாலதான் அந்த கடவுளே ஆகாயத்துல இருந்து மீனை கொட்டிக்கிட்டு இருக்கான். போய் கூடைய கொண்டு வா. எல்லா மீனையும் எடுத்து கூடையில போடு. இனிமே நமக்கு பசி கொடுமை கிடையாது. கௌரி உள்ள போய் கூடையை எடுத்துக்கிட்டு வந்தா. ஆகாயத்துல இருந்து விழற மீனுங்களை எல்லாத்தையுமே கூடையில, வலையில, பக்கெட்டுல எல்லாத்துலயுமே அவங்க போட்டு வச்சுக்கிட்டாங்க. கௌரி முந்தானிய விரிச்ச அந்த மீனுகளை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப அவங்க முகத்துல இருந்த பசி கஷ்டம் சந்தோஷமா மாறுச்சு. மழையும் நின்னுச்சு. அடுத்த நாள் காலையில சூரியன் வந்தான். ரொம்ப நாளா பட்னியா இருக்கிற அந்த குடும்பத்துல இன்னைக்குதான் அடுப்பு எரிச்சுது. கௌரி காலையிலேயே அந்த மீனை கழுவி குழம்பு வச்சா. அந்த குழம்பு வாசம் அவங்க குடிசையை தாண்டி வெளியில வந்துச்சு. மாணிக்கத்துக்கு அப்பதான் அவனுடைய நண்பர் ரங்கையோட ஞாபகம் வந்துச்சு. உடனே அவன் ஒரு கூட மீனையும் சமைச்ச அந்த மீன் குழம்பையும் எடுத்துக்கிட்டு நண்பர் ரங்கையாவோட வீட்டுக்கு போனான். ரங்கையாவும் சீதாவும் சோர்வா படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையா, எழுந்திரிடா. நேத்து ராத்திரி கடவுளால ஒரு அதிசயம் நடந்திருக்கு. மீன் மழை பொழிஞ்சதுடா. இந்த கூட நிறைய மீன் இருக்கு. பாத்திரத்துல மீன் குழம்பு இருக்கு. 2 பேரும் சாப்பிடுங்க. மாணிக்கம், நீ செய்யற இந்த உதவிய இந்த ஜென்மத்துல நான் மறக்க மாட்டேன்டா. பசி பட்டினியோட இருக்கிற எனக்கு நீ இப்போ கடவுள் மாதிரி தெரியுற. மாணிக்கம் அதோட நிப்பாட்டல. ஊர்ல இருக்கிற அவன மாதிரி கஷ்டப்படுற ஏழைங்க வீட்டுக்கு போய் அவனுக்கு கிடைச்ச மீனையும் அந்த மீன் குழம்பையும் எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்தான். இப்ப அங்க சூழ்நிலை மாறுச்சு. விறகடுப்புல எல்லாருமே பானைய வச்சு மீன் குழம்ப சமைச்சு வயிறார சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த மீன் குழம்பு மனுஷங்க பசிய மட்டும் ஆத்தல, அங்க இருக்கிற சின்ன சின்ன விலங்குகளோட பசிய கூட ஆத்துச்சு. இன்னொரு பக்கம் நேத்து வந்த பயங்கரமான புயல் காத்து மழைக்கு ஜமீன்தாருடைய கொடோன்குள்ள தண்ணி புகுந்து அங்க அவரு சேர்த்து வச்சிருந்த அரிசி மூட்டை எல்லாமே தண்ணியில நனைஞ்சு அரிசி எல்லாம் வீணா போச்சு. அவ்வளவு மூட்டை அரிசி எடுத்து வச்சு என்ன புண்ணியம், எல்லாம் நனைஞ்சி நாத்தம் அடிச்சு சமைக்க முடியாத நிலைமையில தான் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில ஜமீன்தார் வீட்டிலேயே சாப்பிடுறதுக்கு அரிசியே இல்ல. அப்ப சூரி வேக வேகமா ஓடி வந்தான். ஐயா, அநியாயம் நடந்திருக்கு. கோடோனுக்குள்ள தண்ணி புகுந்து அரிசி பருப்பெல்லாம் நனைஞ்சு வீணா போச்சுங்க ஐயா. நேத்து ஊர்ல மீன் மழை பொழிஞ்சிருக்கு.
அந்த மாணிக்கம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் மீனை கொடுக்கறான். எல்லாரும் மீனை சமைச்சு சாப்பிடுறாங்க. பூபதியால பசிய தாங்கிக்கவே முடியல. ஒருவேளைக்கே அவனால பசிய தாங்கிக்க முடியலையே. பாவம் எல்லாரும் இத்தனை நாள பசியால எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் மாணிக்கத்தை பாக்குறதுக்காக வந்தான். மாணிக்கம், என்னை மன்னிச்சிடு. உன் கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கல. நாய்க்கு கூட சாப்பிட எலும்ப போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு கைப்பிடி அளவுக்கு கூட சாப்பாடு கொடுக்கல. ஆகாயத்துல வலைய வீசி மீன் பிடின்னு சொன்னேன். ஆனா அந்த கடவுளே ஆகாயத்துல இருந்து உனக்கு மீனை கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப என்னோட குடும்பம் பசியில தவிக்குது. தயவு பண்ணி எங்களுக்கும் சாப்பிட எதனா கொடுக்கறியா? அப்படின்னு பூபதி வீட்டு வாசல்ல வந்து நிக்கும் போது மாணிக்கத்துக்கு அவன் மேல கோவம் எதுவுமே இருக்கல. ஐயா, பசி அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க ஐயா. அப்படி இருக்கும்போது உங்களை பட்டினியா இருங்கன்னு விட்டுடுவேனா? இந்தாங்க ஐயா, என்கிட்ட இருக்கிற மீனை எடுத்துக்கோங்க. நீங்க நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. ஆனா ஒன்று, தயவு செஞ்சு ஏழைங்களை மட்டமா நினைக்காதீங்க. உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அப்பதான் அந்த கடவுளே உங்க கூட எப்பவும் இருப்பான். அப்படின்னு மாணிக்கம் சொன்னதை கேட்டு பூபதிக்கு அறிவு வந்துச்சு. அவன் கையெடுத்து கும்பிட்டு, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன். என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவியே செய்யறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு மாணிக்கம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். மாணிக்கம் கௌரியோட பசி மட்டும் தீரல, அவனால ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட பசியும் தீர்ந்துச்சு. ஒருத்தன் பட்னியா இருக்கும்போது நாம வயிறார சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது சிரிக்கவே சிரிக்காது. நாம வயிறார சாப்பிடலனாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பாட்டுல இருந்து பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு கைப்பிடி சாப்பாடு கொடுத்தா போதும், அந்த புண்ணியமே நம்ம வயித்தை நிரப்பிடும்.